Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நீர்த்தேக்க பணியை விடிய அரசு 4 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போட்டுள்ளதால் 600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரத்தூர் ஆரம்பாக்கம் ஏரிகளை இணைத்து சுமார் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது. இதற்கான 80% பணிகள் அதிமுக ஆட்சியின் போதே நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள 20% பணியான 420 மீட்டருக்கு காரை அமைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு நீர்த்தேக்க கட்டுமான பணியை 4 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுள்ளதாக விவசாயிகள் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக வங்கி பணிகள் முடங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கங்கள் பங்கேற்றதால் சென்னையில் பெரும்பாலான வங்கிகளில் பணியாளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டனர். இதனை அறியாது வங்கிகளுக்கு சென்ற அப்பாவி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஏற்கனவே வங்கி பணி என்றாலே அரை நாள் வீணாகிவிடும் நிலையில் வேலை நிறுத்தம் காரணமாக தங்களுக்கு தேவையற்ற அலைச்சலும் செலவும் கூடுதல் சிரமமும் ஏற்பட்டதாக மக்கள் புலம்பி தீர்த்தனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கையூரில் ஆபத்தான நிலையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடுங்கையூரில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவும் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைநீர் வடிகால் கால்வாயில் உள்ள கம்பிகள் வெளியே நீட்டியபடி ஆபத்தான முறையில் இருப்பதாகவும் வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பாதுகாப்பான முறையில் மழைநீர் வடிகால் கால்வாய்களை அமைக்காமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.